ஹாய், இந்த மாதிரி உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நீங்கள் உங்களோட வீடியோவை அப்லோட் செஞ்ச பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபைல்டு கேன் நாட் ப்ராசஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணிடுவீங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்ப அப்லோட் பண்ண பார்ப்பீங்க. அந்த மாதிரி தப்பை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக இது ஏன் இந்த மாதிரி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பிரச்சனைக்காக நான் என்ன பண்ணிட்டேன், குரோம் பேஜில் என்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அன்டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் வீடியோ குல் நாட் யுவர் பி ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுது. சரி, ஓகே, இதை நான் என்ன பிரச்சனை, இதுக்கு சொல்யூஷன்னான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு அதில் ஆப்ஷன் கொடுத்துருந்தது, அபோட்டில் கொடுத்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அப்லோட் பண்ணோம்னா சரியாயிடும் சொல்கிறாங்க. அதால் நீங்களும் மறுபடியும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ அது ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆகிடும். அதை தவிர்த்து நீங்கள் அந்த வீடியோவை டெலிட் பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் டெலிட்